இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல் இல்லா ரேடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல் இல்லா ரேடியோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை சந்திச்சிங்கன்னா என்ன கேள்வி கேட்பீங்க அப்படிங்கிறதுக்கு மக்கள் என்ன சொல்றாங்கன்னு வாங்க பார்க்கலாம். இது கேள்விகள் 1000. எங்க உழைப்பையெல்லாம் உறிஞ்சுக்கிட்டு எங்களை இந்த பாடுபடுத்துறியே ஏன்? எங்களை ஆடு மாடு மாதிரி அடக்கி வச்சிருக்கியே ஏன்? ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. அவர் பேசத்தோடு தெரிய ஒரு ஸ்டேஜ் பண்ணி தான் லாகி தொண்டால இருந்து எல்லாமே வெறி பிடித்த மாதிரி ஆக்கிறாரு. ஒரு அரசியல்வாதி பொறுமை தானே இருக்குன்னு எப்ப பார்த்தாலும் எதுக்கு இது? ஆனா சீமான் போராடுறாருன்னா அவங்களோட தொண்டனை தூக்கு மாட்டாருன்னு கூட்டு போயிடு. ஆவுன எல்லாத்துக்கும் நாம ஆமாம் இவன் இது அரசியலுக்கு நல்லதல்ல. நீங்க நல்லதா தான் பேசுறத பாக்குறீங்க, கெட்டது நிறைய இருக்கு அவருக்கு. எனக்கு உணர்வு இருக்கு, தமிழன்ற ஒரு உணர்வு இருக்கு. அந்த உணர்வையும் தாண்டி எல்லா பேரும் இந்தியன் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஆக்ரோஷம் போறோம், அரசியல் ஜெயிக்க முடியாது. அவர் கேட்குறாண்ணா என்னென்ன அப்படின்னு கேட்குறாரு. டேய் வாய முடுறா, அது அரசியல் இல்லை, அராஜகம். நாம் தமிழக சிங்கத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டே இல்லை. அது தமிழை காப்பாற்றுற ஊரை ஏமாத்துறாங்க தவிர இவங்க உண்மையில தமிழை காப்பாத்துறாங்களா? சில பேருக்கு பார்த்தா அது வவுறு எரியும். இன்னைக்கு டோனி வந்தா போய் பார்க்க போறோம்ல, அது நம்ம அவர் ஒரு பீகாரியை நம்ம பார்க்கல, எல்லா பேரும் இந்தியன். நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் இருக்காருலண்ணா, அவரை சந்திக்கிற வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சுன்னா அவர்கிட்ட என்னென்ன கேள்வி கேட்பீங்க? தமிழர்களுக்கு அரசாங்கத்துறையில் எப்படி எவ்வளவு சதவீதம் வாய்ப்பு கொடுப்பீர்கள்? ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வட மாநிலத்தவர்களோட வேலை வாய்ப்புகளை பறித்து தமிழர்களுக்கு கொடுப்பீர்களா? கேள்விகள் எதுவுமே இல்லை எனக்கு அவர்கிட்ட கேட்கறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு அவர் பேசத்தோடு தெரிய ஒரு ஸ்டேஜ் பண்ணி தான் லாகி அவர். மற்றபடி அவர் சும்மா விடு வாங்கினு வேற எதுக்காவது கட்சிக்கு போடுங்க அப்படி அப்படின்னு. அவர் சந்திச்சீங்கன்னா என்ன கேள்வி நான் கேட்பீங்க அவர்கிட்ட? கேள்வி கேட்டா நீ நடிப்பே நடிச்சுக்க வேண்டியதானே, ஏன் அரசியலுக்கு வந்தேன்னு கேட்பேன். இந்த நாள் அப்படி கேட்பீங்க? அவங்களாம் அந்த எந்த தானே, அதனால தானே அவர் அந்த சினிமா வச்சு தானே அவர் வந்தாரு. சாதாரண ஒரு நம்மள மாதிரி ஆள்லாம் அரசியல்ல வந்தா இது மாதிரி பேச முடியுமா? சினிமான்ற ஒரு போக்கஸ்னால தான் அவர் தெரியுது யாருக்குன்ட்டு. அவர் நல்லா பேசுறாரு. பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு ஆவேசம் ஆயிட்டு ஹை பிச்சில் கத்தி பேசுறாரு கண்டினியூஸா. எப்படி அந்த தொண்டை மெயின்டைன் பண்றாரு? அந்த மாதிரி ஹை பிச்சில் பேசி அந்த ரகசியத்தை சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட ஒரு கேள்வியும் கேட்கறதுக்கு இல்லை, நீங்க வரணும், நான் அவ்வளவுதான். அவர் கட்சியில சேர்த்துக்குன்னு சொல்லுவேன். எங்களை மாதிரி தாழ்த்தப்பட்டவங்க நாங்க எஸ்சி, பக்கா எஸ்சி, நாங்க செருப்பு தைக்கிறவங்க. ஆனா எங்களை பிசியில போட்டாங்க. அது அவரால் எங்களை எஸ்சி ஆக்க முடியுமா அப்படின்னு அவர் சீமானையும் கேள்வி கேட்பேன் நான். சரிப்பட்டு வராது. ஏங்க எதனால அப்படி சொல்றீங்க? அது சரிப்பட்டு வரல. அவர்கிட்ட எது கேள்வி கேட்கொண்டு இருக்குங்களா? இல்ல கேட்க மாட்டேன். அவரோட கொள்கைகளை பத்தி ஏதாவது சந்தேகம்? அது ஒரு சந்தேகம் தான். அது ஒன்றும் சரிப்பட்டு வர. அவர் வந்தாலும் நல்லாவே செய்வார், கேட்க வேணாம், அவர் செஞ்சுடுவார். ஆட்டோமேட்டிக்கா மக்களுக்கு என்ன தெரியும் அது தெரியும், ஆட்டோமேட்டிக்கா செஞ்சுடுவார். அவர்கிட்ட எதிர்த்து கேள்வி கேட்கணுன்ற அளவுக்கு ஒன்றும் பெரிய இது கிடையாது. அவர் எப்படி அந்த தைரியமா பேசுறாரு, அது மாணவர்கள்லாம் சொல்லி தந்தா கொஞ்சம் தைரியமா இருக்கும். கேள்வின்றதோட ஆக்சுவலா அவர் பண்ற விஷயங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறது தான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நீங்க ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்க, ரைட்டு. வந்தா என்ன செய்ய போறீங்க? ஜனங்களுக்கு என்ன பாக்கி இருக்குது செய்ய வேண்டியது, அவ்வளவுதான். இந்த விடுதலை சிறுத்தைகளை பத்தி பேசுறாங்கல்ல, இவர் எதுவும் கேட்க மாட்டேன்றாரு. ஆனா போய் போட்டோ எடுத்தன்னு மட்டும் சொல்றாரு, அவ்வளவுதான். மற்றபடி எதிர்த்து பேசுது அது இல்ல. மதிப்புரிய அண்ணன் சீமானோட நான் கேட்கிற ஒரே வார்த்தை எதுக்கு எடுத்தாலும் தமிழர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவங்க மொத்தமா இந்தியாக்காரங்க எல்லாமே சொல்லட்டுமே. அவர் பேச்ச பேசுறத மத்தவங்க தூண்டி கொலவெறி பண்ணுவாங்களா, என்ன சொன்னாங்க, ஒரு என்ன சொன்ன கத்தியை தீட்டுவாங்களா, அது மாதிரி கத்தியை தீட்டு அதை முட்டாளாக்கி அவருடைய கட்சி தொண்டல இருந்து எல்லாமே வெறி பிடித்த மாதிரி ஆக்கிறாரு. அவன் என்ன செய்யறான்னு இப்ப என்ன ஒரு நிகழ்ச்சியோ ஒரு கட்சி எதிர்க்கிறோமோ அது அடிப்படை அரசியல் ரீதியா நாகரிகமா பேச தெரியணும். மத்தவங்க ரொம்ப கீழ்த்தனமா பேசுறது. இப்போ மோடி வந்தானே அவரோட கொலை பண்ற மாதிரி அந்த அளவுக்கு ஊக்கப்படுத்துறது, பேசுறது, அதெல்லாம் அந்த பேச்சு அவன் சின்னதாக ஒரு பிட்டு போட்டால் அவன் எங்கேயோ போயிடும். ஆமாம், அதனால நிறைய பேர் அவங்க கட்சியில் நிறைய பேர் வந்திருக்காங்க. தமிழர் கோசம் போராடுறோம், நிறைய பேர் தோறாங்க. மருத்துவர் ஐயா போறாரு, திருமாவளவன் போடுறாரு, சீமான் போடுறாரு. ஆனா சீமான் போராடுறாருன்னா அவங்களோட தொண்டனை தூக்கு மாட்டாருன்னு கூட்டு போயிடுரு. பேச்சு அது மாதிரி பேச்சு அளவோட இருக்கணும். இன்னும் அவர் பேச்சு இன்னும் வளரல. நிறைய வாட்ஸ்அப் ரெக்கார்டிங்ல பாத்துருங்க, பேஸ்புக்ல பாத்துறேன். அவன் தொண்டனே மெட்றாரு. அவரு ஏய் யாரை கட்டுறா நீ இது பண்ற, நான் சொல்ற ஆள் தான் நான் நிக்க வைப்பேன். ஆனா நம்ம கட்சி யாரா கட்சி தலைவன் நான் தான். இது மாதிரி நிறைய கேட்டிருக்கேன் நான் அவரை பத்தி. நீங்க நல்லதா தான் பேசுறத பாக்குறீங்க, கெட்டது நிறைய இருக்கு அவர்கிட்ட. சந்தைக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அவர் ஃபர்ஸ்ட் கேள்வி, ஏன் ஆக்ரோஷம் பண்றீங்க? ஒரு அரசியல்வாதி பொறுமை தானே இருக்குன்னு எப்ப பார்த்தாலும் எதுக்கு இது? ஒரு தமிழ்ன்றது பொறுமை இருக்குன்னு ஆவுன எல்லாத்துக்கும் நாம ஆமாம் இவன் இது அரசியலுக்கு நல்லதல்ல. ஓகே, ஒரு கூலா இருக்குங்க. நம்ம தமிழ் பண்பாடுனா மக்களை கவர்னு ஆவேசப்படக்கூடாது.
ஆக்ரோஷம் படக்கூடாது. ஆக்ரோஷம் படம் அரசியல் ஜெயிக்க முடியாது. சீமா வந்து ஒரு நல்ல மனுஷன் தான், அற்புதமான மனிதர். ஆக்ரோஷம் பட்டு அவரே வந்து அவர் கெடுத்துக்கிறாரு. அரசியலாம் ஒரு அமைதி வேணும், ஒரு பொறுமைத்தனம் வேணும், அது இல்லை அவர்கிட்ட. அதனால வந்து அவர் எதுவுமே சாதிக்க முடியாது அவரால் வந்து. ஓகேங்களா? வேற என்ன கேட்குறீங்க? அவர்கிட்ட வேற என்ன கேள்வி நான் கேட்பீங்க? வேற எப்படி கேட்கலாம்? இது ஒன்னே போதும், இந்த ஆக்ரோஷம் போதும் அவருக்கு. அதாங்க அவர் கொள்கை. நான் சொல்றேனே, இது ஒன்னே போதும் அவருக்கு. கொள்கைன்றது வந்து ஒரு கோட்பாடு வேணும். இது செய்யணும் அது செய்யணும் மக்களுக்குன்னு உள்ளுக்குள்ள ஆக்ரோஷம் தான் தவிர மற்றபடி அது வந்து வெளிப்பட தன்மையே சரியில்லை. நாம் தமிழ் வச்சுங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டே இல்லை. அது வந்து எதுக்கு நீ கத்துற, ஏன் கத்துற? ஒரே கத்து தான், ஒரே ஆவுன்னா கை தூக்கிறது. அந்த அவனை எனக்கு பிடிக்கவே இல்லை, இவன் அவன் அவன் ஏன் அப்படி ஆக்ரோஷமா கத்துற? அந்த ஆவேசம் நிப்பாட்டு, அமைதியா ஒரு சாதுவா பேசு, மக்கள் பேச உடனே பிடிக்கும். நீ ஆக்ரோஷம் பண்ணா ஒருத்தர் கூட உனக்கு பிடிக்காது. அது சீமாசம் வந்து ஃபர்ஸ்ட் ஆக்ரோஷம் கட்படுத்தணும். நீ ஏகப்படி கேள்வி கேட்கணும் இருக்குது, அவர் கேட்க முடியாது. ஆயிரக்கணக்கான கேள்வி கேட்கலாம், இருந்தாலும் இது இந்த ஆக்ரோஷம் போதும். ஒன்று சீமானுடைய அரசியல் ஆரம்பித்த காலத்திலேருந்து அவங்களுன்னு ஒரு தொண்டர் இருக்கு. அந்த தொண்டருங்க கேட்கறதுக்கு சீமான் பொறுமையாக பதில் சொல்லணும். ஏன்னு கேட்டா ஒரு மாவட்டத்தில் ஒரு பொறுப்பாளர் கேட்கிறாரு, வேட்பாளர் அறிவிச்சிருங்க, நாங்கள் தான் களத்தில் இறங்கி வேலை செய்யணும். அவரை வந்து தகாத வார்த்தை பேசி அது வாட்ஸ்அப்லாம் வந்திருக்கு. நான் நேற்று தான் பார்த்தேன். அது மாதிரி இருந்தா ஒரு கட்சியுடைய இது நிர்வாகத்தை நடத்த முடியாது. ஆனால் சீமான் என்னன்னா தொண்டரை மதிக்க இது பண்ணும். உண்மை அதுதான் சீமானுடைய கேட்கறதுக்கு நான் கேள்வியாக தான் நேற்று தான் பார்த்தேன் வாட்ஸ்அப்பில். ரொம்ப மனசு வேதனை. அவர் கேட்குறா அண்ணா என்னென்ன அப்படின்னு கேட்குறாரு. டேய் வாய முடுறா, அது அரசியல் இல்லை, அராஜகம். அப்படிலாம் பண்ணக்கூடாது. நீ வாங்க, உங்களுக்கு உண்மையில உங்களுடைய ஆதங்கம் எனக்கு ஆரம்ப காலத்தில் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். நடைமுறையை நல்லா பண்ணீங்கன்னா ஓகே. அண்ணன்ட்ட சீமான்ட்ட நான் என்னோட ஒரு தனிப்பட்ட முறையில் நான் ஒரு நேசிக்கக்கூடிய ஒரு நபர், ஒரு நல்ல ஒரு சிந்தனையாளர், எனக்கு பிடிச்ச ஒரு நல்ல ஒரு இயக்குனர், நல்ல ஒரு மனிதர். அவர்கிட்ட நான் சொல்ற அண்ணன்ட்ட சொல்ற ஒரே ஒரு விஷயம், இனிமே வந்து தமிழர்களும் பேசணும். மொத்தத்தில் நான் மதுரைக்கார பையன் தான், எனக்கு உணர்வு இருக்கு, தமிழன்ற ஒரு உணர்வு இருக்கு. அந்த உணர்வையும் தாண்டி எல்லா பேரும் இந்தியன் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். வேர்ல்டு கப் ஜெயிச்சா மட்டும் வந்து நம்ம ஜெயிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றான், சிஎஸ்கே ஜெயிக்கும் போது நம்ம டீம் ஜெயிக்குது அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி தான் வந்து இன்னைக்கு எல்லா பேரும் இந்தியன் நினைச்சுக்க வேண்டியதான். அண்ணன்ட்ட சீமான்ட்ட அதை மட்டும் தான் சொல்றேன். சீமான்லாம் வந்து அவர்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு ஒண்ணு இல்லைங்க. அவர் வந்து இப்பதான் உருவாகின்னு வராரு. நான் அவரு இன்னும் டெவலப் ஆகிறதுக்கு இன்னும் நாள் ஆகும். அவர்லாம் இப்போ வந்து கேள்வி கேட்கிற அளவுக்கு அவர்கிட்ட ஒன்றும் இல்லை. அவர் நாம் தமிழர் என்று உழைக்கிறாரு, கஷ்டப்படுறாரு. ஆனா அவர்கிட்ட அவருக்கு ஆட்சிக்கு வரதுக்குலாம் அவருக்கு சான்ஸுக்கு இல்லை. அவர்கிட்ட கேள்வி கேட்கறது ஒண்ணுமே இல்லையே. ஆனா அவர் யாருக்குன்னா கரப்ஷன்ல இல்ல, எதிர்த்து பேசின்னு தான் இருக்கிறாரு. அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்க முடியும்? தமிழை காப்பாத்துற ஊரை ஏமாத்துறாங்க தவிர இவங்க உண்மையில தமிழை காப்பாத்துறாங்களா? கிடையவே கிடையாது. இதெல்லாம் பேசி இவங்க ஏமாத்துறாங்க, அவ்வளவுதான். அதுக்காக போராடுறவர் தான் நம்ம சீமான். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அவர்கிட்ட அந்த வெறி இருக்கு. கண்டிப்பா அவர் வரணும், அவர் வரலாம், கமல் சார் வரலாம். இவங்க ரெண்டு பேரும் மைண்ட்ல நினைக்கிறோம் ஒரு புதுசா எதனா பண்ணணும். இந்தியா ஒரு உணர்வோட இருப்போம் அப்படின்ற என்னோட ஒரு கான்செப்ட், அவ்வளவுதான். தமிழர் உணர்வு கண்டிப்பா இருக்கணும், தமிழன்ற ஒரு உணர்வு கண்டிப்பா இருக்கணும். இருந்தாலும் வந்து ஒரு அண்ணன் அடிக்கடி இந்த மாதிரி அவங்க கன்னடத்துக்காரவங்க, இவங்க கேரளாக்காரவங்க, இவங்க ஆந்திராக்காரவங்க அப்படின்னு சொல்லும் போது கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு சென்னைக்குள்ள பார்த்தோம்னா எல்லா பேருமே தான் சரி பங்காத்தே இருக்காங்க. எல்லா பேருமே இன்னைக்கு வந்து எல்லா மக்களும் எல்லாம் தமிழன்ற ஒரு உணர்வோட இருக்கணும், அது இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் வந்து அடிக்கடி நம்ம வந்து தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு விஷயம் என்ன இது வரைக்கும் அண்ணன் சீமானே என்ன அப்படின்னு தெரியல. சரி, நீ எதிர்வருங்காலங்களுக்காக அண்ணன் வந்து என்ன பண்ணுவாருன்னா பார்ப்போம். இப்பொழுது இளைஞர்களை நல்ல வழிநடத்தி கொண்டு சென்று கொண்டு இருக்கிறார்கள். சில பேருக்கு பார்த்தா அது வந்து வவுறு எரியும். ரீசன் என்னன்னா தமிழ்நாட்டில் நடக்கிற அவல நிலைகளை அனைத்துமே இளைஞர்களிடம் சென்று கொண்டு இருக்கிறார்கள். அதை மேலும் மேலும் இளைஞர்களிடம் நீங்கள் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நான் அவரை வலியுறுத்தி கேட்பேன். ஆரம்பத்தில் இருந்த அந்த பேச்சு வந்து இப்போ எதுவுமே இல்லை, அந்த அளவுக்கு இல்லை. இப்போ அந்த அளவுக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்றது இல்லை அவரு. அதுவே எனக்கு ஒரு வருத்தம் தான். நான் கேட்கணும்னா இப்போ இருக்கிற அரசியல் சூழ்நிலையில ஏன் அமைதியா இருக்காரு, முன்னாடி மாதிரி ஏன் வந்து அவர் செயல்படலைன்னு கேட்பேன். தமிழர்களுக்குன்னு ஒரு சாஸ்திரம் சம்பரம் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் இல்லை நான் மறுக்கல. இருந்தாலும் வந்து இன்னைக்கு எல்லா பேரும் தேவைதானே. இன்னைக்கு டோனி வந்தா போய் பார்க்க போறோம்ல, சேப்பா கிரவுண்டுக்கு வர போகும்போது அது வந்து நம்ம அவர் வந்து ஒரு பீகாரியா நம்ம பார்க்கல, நம்ம தமிழ்நாடு தான் அவரை நம்ம நேசிக்கிறோம். அவரே வந்து அவருக்கு தோனிக்கு பிடிச்சதே தமிழ் தான். அப்படின்ற பட்சத்தில் வந்து யாரையும் குறை சொல்ல விரும்பல. அண்ணன் சீமா அண்ணன் வந்து அவர் எதுவும் கோச்சுக்கிறாருன்னு தெரியல. அண்ணே நான் தம்பி எதுவும் தவறுதலான வார்த்தையை பயன்படுத்தினா கூட எனக்கு மன்னிச்சுக்கங்கண்ணே. எல்லா பேரும் இந்தியன், அவ்வளவுதான். சீமானே தமிழ்ன்றாரு. எதனா ஸ்டெர்லைட் மேட்ருக்கு மற்ற மேட்ருக்கு எதனா வரமாட்டாரு. முதல்ல அவர் எல்லாத்தையுமே எதிர்த்து தான் பண்ணிட்டு இருக்காரு, தவிர ஒன்றும் இது இல்லை. அவருக்கு பணத்துக்கு பண்ணுறாரு, என்ன பண்ணுறான்னு தெரியல. இந்த கட்சிக்காக சும்மா ஒரு குரல் கொடுக்குறாரு. எதனா ஒரு கட்சி எதனா பணம் கொடுத்தா அமைதியாகிடுறாரு. எந்த இதுக்குமே ஒரு சரிவர பதிலான இது கிடையாது. இப்போ கூட கூட்டணி கடைசி வரைக்கும் இருந்துட்டு கடைசியில் யார் கூட கூட்டணின்னு தெரியாமல் கடைசியில் என்ன பண்ண அவர் கட்சியில் நிற்கிறதுக்கு ஆள் இல்லாத சூழ்நிலையில் வந்துட்டு இருக்கு. என்ன பண்ணுவார் என்னன்னு தெரியல. அவர் நான் கேட்கறது வந்து என்னன்னா
சார் நீங்கள் சொல்கிறத மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா பரவாயில்ல. எல்லாருமே வந்து எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி நான் அது பண்ணுவேன் இது பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்ததுக்கப்புறம் யாரும் எதுவும் பண்ணுறதில்ல. நீங்கள் பேசுகிறது வந்து எல்லாருக்குமே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. பட் அதை செஞ்சு வந்து அதை நிறைவேற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது தமிழுக்காக நிறையா பேசுகிறீங்க, அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அது எப்படி பண்ணுவீங்க என்னன்றது நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க. தமிழ் மட்டும்தான் சொல்கிறீங்க. அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எப்படின்றது வந்து கொஞ்சம் விளக்கமாக எல்லா மக்களுக்கு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். தமிழ்நாட்டுக்காக இப்போ என்ன கொஸ்டின் வச்சுருக்கீங்க, நல்லது என்ன முடிவு பண்ணியிருக்கீங்கன்னு கேட்பேன். ஆமாம், ஏன்னா இப்போ கேள்விகளுக்கு எப்படி நம்ம கேட்க முடியும். இப்போ அவர் போராட்டி இருக்காரு. ஸோ அவர் வந்து அரசியலுக்கு வரணும், பதவிக்கு வரணும், ஜெயிச்ச பிறகு அதுக்கப்புறம் குறைகள் எதுனா தான் கேள்வி கேட்கலாம். இன்னும் வரவே இல்லையா அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்கறது? எனக்கு அவருடைய கொள்கைகள்லாம் படிச்சிருப்பீங்களே, அந்த கொள்கைகள் இருந்து ஏதாச்சும் டவுட் கேள்விகள் இருக்கா? இல்லை, இன்னும் எனக்கு அவ்வளோவா தெரியல. நான் பார்த்த வரைக்கும் எனக்கு எதுவும் கொஸ்டின் கேட்குற அளவுக்கு இன்னும் குறைகள் எதுவும் தெரியல எனக்கு இப்போதைக்கு. சீமான் நல்ல சிந்தனையை தான் சொல்லுகிறார். ஆனால் திடுமென்று தேர்தல் களத்திலே போய் நிற்றுத்தான் உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்று ஒரு தப்பு கணக்கு போடுகிறார். அவர் சொல்லுகிற கொள்கை இன்னும் வளரவில்லை, வளர்க்க வேண்டும். வளர்த்து மக்களுக்கு அந்த உணர்வு, தமிழ்நாடு தமிழ் இனம் இந்தியாவில் முழு உரிமை பெற்று வாழ வேண்டும் என்று அவர் போராடுவாரையானால் அது தேர்தல் களம் வழி அல்ல. அதற்கான களம் மக்கள் மனத்திலே வெகுவான மாற்றம், தமிழ் இன உணர்ச்சி, தமிழ் மொழி உணர்ச்சி, இவற்றை வளர்க்க வேண்டும். குறிப்பாக தமிழர் ஒன்றுபட்டவர்கள் என்ற நிலையை உருவாக்க வேண்டும். தேர்தல் களம் நிச்சயமாக அதை உருவாக்காது.